என்று நமது பாஜக அரசு வந்ததோ அன்று முதல் தேர்தல் ஆணை மீது உள்ள நம்பிக்கை மக்களிடம் குறைந்தது. மக்களிடம் மட்டுமல்ல, அரசியல்வாதிகளான எங்களுக்கும் தேர்தல் ஆணை மீது சந்தேகம். 2 வாக்கு பட்டியல் இருப்பவர்கள் வேண்டாம், இறந்தவர்களை பட்டியலிருந்து நீக்குங்கள், இடம் மாற்றவர்களை அந்தந்த பகுதிக்கு சேருங்கள். இதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. எங்களுக்கு அச்சம் என்றால் நமது நிதியமைச்சர் நிர்மலா அம்மையார் தமிழ்நாட்டுக்கு வந்து சொல்கிறார், இந்த தொகுதியில 7000 ஓட்டுகள் போலி ஓட்டு. நான் கேட்கிறேன், கும்பகர்ணனை போய் தூங்கி கொண்டிருந்ததே தேர்தல் ஆணையம். இத்தனை ஆண்டுகளாக எந்த சீரும் செய்யாமல் போலி வாக்காளர்கள் இருக்கிறார்கள், தவறான வாக்குகள் இருக்கிறார்கள். நான் உடனே சரி, அது ஏன் 3 மாதத்தில் செய்கிறீர்கள்? செய்ய வேண்டும் என்றால் 6 மாதத்தில் செய்யுங்கள். நம்மை தேர்ந்தெடுக்கின்ற, நாடாளுமன்றத்தை தேர்ந்தெடுக்கின்ற, சட்டமன்றத்தை தேர்ந்தெடுக்கிற உறுப்பினர்களுக்கு அவ்வாறு நடத்துகின்ற தேர்தல் நடுநிலையோடு நடத்த வேண்டும். அதன் வேலைதான் தேர்தல் ஆணையம். ஆனால் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், கிட்டத்தட்ட என்று நமது பாஜக அரசு வந்ததோ அன்று முதல் தேர்தல் ஆணை மீது உள்ள நம்பிக்கை மக்களிடம் குறைந்தது. மக்களிடம் மட்டுமல்ல, அரசியல்வாதிகளான எங்களுக்கும் தேர்தல் ஆணை மீது சந்தேகம். இதை உதாரணங்கள் சொல்கிறேன். 2014 தேர்தல் பாஜக ஆட்சிக்கு வந்தது. அப்பொழுது மறைமுக கூட்டணி தமிழ்நாட்டிலே அஇஅதிமுகவுடன் வைத்திருந்தார் பாஜக. அப்போது அந்த அம்மையார் தான் துணை பிரதமராக ஆக வேண்டும் என்பதற்காக பணப்பட்டுவாரா செய்து மக்கள் ஓட்டுகளை பெற்றார். அப்போது நாங்கள் எதிர்த்த போது தேர்தல் ஆணையம் என்ன செய்தது தெரியுமா? போய் புகார் கொடுத்தோம், இந்த மாதிரி பணப்பட்டுவாரா செய்கிறார்கள், தவறு செய்கிறார்கள். ஒன்றும் செய்யவில்லை. 144 தடை